வாழ்க்கையில எதை செஞ்சாலும் ஒரு தடையும் தடங்களும் வந்துகிட்டே இருக்குதா? வீட்டில் எப்பவுமே சண்டை சச்சரவா இருக்குதா? நிம்மதியே இல்லாம நீங்க இருக்கிறீங்களா? மாறி மாறி ஏதாவது ஒரு நோயால உங்க வீட்டில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்களா? அப்படின்னாக்கா உங்களுக்கு முன்னோருடைய அருளாசி, அதாவது பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் இல்லை அப்படின்றது அர்த்தம். நாம செஞ்ச ஒரு சின்ன தவறால அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையாம இருந்திருக்கலாம். அதனால நமக்கு இப்ப வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதற்கு பாபா என்ன தீர்வு சொல்லியிருக்கிறாரு? இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் வளப்படுத்துறது? அமாவாசையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பாபா சொன்ன விஷயத்தையும், பித்ருபட்சம்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் வரக்கூடிய அந்த நாளை பற்றி பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த நாள்ல நாம என்ன செஞ்சா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு பாபா சொல்லி இருக்கக்கூடிய சில ரகசியமான தகவல்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை கேட்கறவங்க எல்லாரும் இந்த அமாவாசை நாளையும் பித்ருபக்ஷ நாட்களையும் கண்டிப்பா பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மித்ரா சதீஷ் சேனல்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். முன்னோர்கள் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னால் இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள், நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா ஜென்ரேஷனை சேர்ந்தவங்களையும் தான் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களால தான் நாம் இப்போ இந்த பூமியில் இருக்கிறோம். அதற்கான ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள், அவங்கக்கிட்ட நாம் பண்ண தவறுகளுக்கான மன்னிப்பை கேட்கக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தினம். இதற்கு பாபா மிகப்பெரிய முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்கிறாரு. எப்படி வந்து பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் பாபா கோவிலுக்கு போய் பெரிய வரிசையில் நின்று அவரை வந்து ரொம்ப வழிபாடு செய்கிறீங்களோ, ரொம்ப ஈடுபாடோட அந்த நாளை வந்து பயன்படுத்துகிறீங்களோ, அதே மாதிரி தான் இந்த அமாவாசை நாளையும் பார்த்தீங்கன்னா நாம் கண்டிப்பாக பயன்படுத்தணும். மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை இருக்கு. பித்ருபட்சம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையிலிருந்து தொடங்கி, அதாவது அமாவாசை நாள்ல இருந்து அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய 15 நாட்கள் பௌர்ணமி வரைக்கும் வரக்கூடிய அந்த 15 நாட்களையும் பார்த்தீங்கன்னா பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்கறதுக்காக இந்த பூமிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பித்ருபட்ச நாட்களான அந்த 15 நாட்களையும் சரி, மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தையும் எல்லாரும் பயன்படுத்தணும். அந்த நாள்ல நம்மளுடைய முன்னோர்களை கண்டிப்பா வழிபடணும் அப்படின்றத பாபா சொல்லியிருக்கிறாரு. எப்படி நம்ம வழிபட்டா, என்ன நாம செஞ்சா நம்மளுடைய முன்னோர்கள் அருள் கிடைக்கும் அப்படின்றத நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மனித பிறவியின் ரகசியம் தெரியுமா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, முக்தி மோட்சம் அதை அடையறதுக்காக தான் நாம எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம், இந்த மனித பிறவியை எடுத்திருக்கிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பேன். சில பேர் நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முக்தி மோட்சம் இதெல்லாம் அடையாமலே வந்து அவங்க இறந்துருப்பாங்க. அதே மாதிரி நிறைய வலி வேதனையோட அவங்களுக்கு வந்து ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், துரோகம் செய்யப்பட்டிருக்கலாம், இல்லை பிள்ளைகள் வந்து சரியா பார்த்துக்காம இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு வலியோட வந்து அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்பும் அழிஞ்சிடும். நம்மளை வந்து இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு திதியெல்லாம் பண்ணி நம்மளை வந்து சமாதியெல்லாம் பண்ணிடுறாங்க, இல்லை வந்து நம்மளை எரிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட நம்மளுடைய இந்த வலி, இந்த எமோஷன்ஸ் அதெல்லாம் இந்த பூமியில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அவங்க விட்டுட்டு போன அந்த வலியாக இருந்தாலும் சரி, அவங்க சேர்த்து வச்ச அந்த புண்ணியமாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, அது நம்ம தலை மேல இருந்துகிட்டே இருக்கும். நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வர்றதுக்கும் சரி, நிறைய குடும்பங்கள் நல்லா வந்து ஒரு நல்ல நிலைமையில வாழ்றதுக்கும் சரி, அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அவங்க அனுபவிச்ச பாவங்களும் வலிகளும் கூட இதற்கு காரணமா இருக்கலாம். அதை நாம சரி பண்றதுக்கான ஒரு முக்கியமான நாள் தான் இந்த அமாவாசை திருநாள். நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசைகளோட இறந்தவங்கலாம் இருப்பாங்க. குடும்பத்தை வந்து இப்படி கவனிச்சுக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஆசையில் அவங்க ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விபத்தோ இல்லை வந்து ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டோ சடனாக வந்து அவங்க இறந்து போயிருப்பாங்க. அந்த ஏக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில் அந்த எமோஷன்லாம் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நாம் வந்து சரி பண்ணி அவங்களுக்கும் முக்தி வேணும், அவங்களுக்கும் இறைவன்கிட்ட வேண்டக்கூடிய ஒரு நாள், அவங்க எல்லாருக்கும் முக்தி கிடைக்கணும், மோட்சம் கிடைக்கணும், அவங்க ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாள். இது முன்னோர்களுக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய நாளாகவும் நாம மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நாளாகவும் இதை வந்து பயன்படுத்தணும். வெறும் வந்து வீட்டில் அமாவாசை தினம் கும்பிடுறவங்க
எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் சாதம், பாயாசம், வடெல்லாம் செஞ்சு அவங்களுடைய படத்து முன்னாடி கும்பிடுவாங்க. அது மட்டும் வந்து வழிபாடு கிடையாது. அந்த நாளில் நாம் வந்து அவங்கக்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும். நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களுடைய சந்ததியினருக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவும் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டக்கூடிய ஒரு நாள். அன்னைக்கு மனசார நாம மன்னிப்பு கேட்கணும். சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு வயசானதுக்கு அப்புறம் அவங்கள கொண்டுட்டு போயிட்டு ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துடுறது, அதாவது முதியோர் இல்லத்துல சேர்த்துடுறது, இல்லைன்னா வந்து அவங்களே இந்த குடும்பத்துக்கு இனிமே நம்ம கஷ்டமா இருக்க வேணாம், பாரமா இருக்க வேணாம்னு சொல்லி அவங்களே ஏதாவது விஷத்தை குடிச்சு இறந்து போயிடுறது, இல்ல வந்து வீட்டை விட்டு ஏதாவது கோவில் கோலம் அப்படின்னு சொல்லி போயிடுறது, அதெல்லாம் பண்றத நீங்க வந்து சினிமாலையும் பார்த்திருப்பீங்க, நிஜத்திலையும் இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. என்னதான் வந்து அவங்க நம்ம கூட இல்லை, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னாலும் சில நேரங்கள்ல அவங்க மனசுல அந்த ஏக்கம் இருக்கும். நம்ம பசங்க கூட நம்ம இல்லையே, நம்மளை இப்படி அனுப்பிட்டாங்களே. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வலி, அந்த கண்ணீர்லாம் நம்மளுடைய வரக்கூடிய சந்ததியினர், உங்களுடைய பசங்களுக்கும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நிறைய பாதிப்புகளை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில நிறைய தடங்கள், திடீர்னு வந்து நோய்வாய்ப்படுறது, விபத்துல வந்து பிள்ளைகள் இறந்து போறது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்படுறதுன்ட்டு இந்த முன்னோர்களுடைய கண்ணீர் அது எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இப்போதைய ஜெனரேஷன் மட்டும் கிடையாது. இப்போ உங்க அம்மா அப்பாவை நீங்க ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துட்டீங்க, அந்த ஒரு தலைமுறையினருக்கு மட்டும் வந்து உங்களுக்கு பாவத்தை ஏற்படுத்தாது. இதுக்கு முன்னாடி என்ன வேணா நடந்திருக்கலாம். உங்களுடைய முன்னோர்களுக்கு அவங்கள வந்து கொலை செய்யப்பட்டு இருக்கலாம், அவங்க வந்து ஏதாவது ஒரு ஜெயிலுக்கு போயிருக்கலாம். அந்த எல்லா பாதிப்பும், பண்ணாத தப்புக்கு நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த ஏக்கம் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் பரவி இருக்கும். அடுத்ததாக வரக்கூடிய அந்த ஜெனரேஷன் நமக்கு அந்த பாதிப்பு, அவங்களுடைய அந்த ஏக்கம், எமோஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கும் வரும். அது இந்த முன்னோர்கள் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்பே கிடைக்காம இறந்துருப்பாங்க. அந்த அன்பு வந்து யார்கிட்டையுமே நம்மளுக்கு கிடைக்கலையே, வயசான காலத்தில் நம்மளை இப்படி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஏக்கத்தில் அவங்க இறந்து போயிருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பித்ருதோஷம் அப்படின்ற ஒரு விஷயமா மாறும். இந்த பித்ருதோஷம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தையே பிறக்காது, அந்த குடும்பத்தில் ஏதாவது நோய்வாய்ப்பட்டுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேரை பண்ணுறது, ஒரே ஆளே வந்து 4-5 பேரை பண்ணுறது, இல்லை கல்யாணமே ஆகாமல் இருக்கிறது, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பித்ருதோஷம் வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா பாபா மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. நாம் ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட்டதுலேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். வீணா குப்தாம்மா அப்புறம் வந்து ஹேமா டியோட்டியா இவங்கள பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இவங்க 2 பேர்கிட்டையுமே பாபா வந்து சொல்லியிருக்கிறாரு, அந்த நாளை சரியாக பயன்படுத்தணும், அந்த நாளில் நாம் மன்னிப்பு கேட்கணும், நன்றி உணர்வை நாம் வந்து தெரிவிக்கணும் அப்படின்றத பாபா வந்து அவங்களுக்கு அந்த நாளுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து அவரே கனவு மூலமாகவும் வந்து நிஜத்துலையும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ மைக்கேல் பயோபிக் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வரப்போகுது இல்லையா. அந்த படத்தில் நடிக்க போகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஃபார் ஜாக்சன், மைக்கேல் ஜாக்சனுடைய சொந்தக்காரர். அதாவது இந்த பெரியப்பா பையன், சித்தப்பா பையன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர், அதே பிளட் லைனில் வந்த ஒருத்தர் தான் வந்து அதை நடிக்க போகிறாரு. மைக்கேல் ஜாக்சன் இறந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆகுது, எப்பயோ இறந்தாரு, 2009 இறந்தாரு. இப்போ அவர் அந்த ஜஃபார் ஜாக்சன்றவர் பார்த்தீங்கன்னா பேட்டியில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நாளும் நான் நடிகராக போகிறேன் அப்படின்ட்டு வந்து நான் நினச்சதே கிடையாது. அதுவும் மைக்கேல் ஜாக்சனை வந்து நான் வந்து இமிட்டேட் பண்ணி நடிக்க போகிறேன் அப்படின்றது வந்து ஒரு நாள் கூட நான் நினச்சது கிடையாது. இட் வாஸ் மை காலிங் அப்படின்ட்டு அந்த பேட்டியில் சொல்லியிருப்பாரு. இட் வாஸ் மை காலிங்னாக்கா நான் பிறந்ததன் நோக்கம் இதுதான், நான் இதை செய்யறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கேன் அப்படின்றத நான் உணர்றேன் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. இன்னொரு சென்டென்ஸும் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் கேம் ஃப்ரம் மை ரூட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ரூட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் அவரை மாதிரியே ஆட முடியும், என்னால் அந்த இப்போ மைக்கேல் ஜாக்சனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஸ்டைலில் அவர் ஆடுறது, அந்த காலசைவு, கையசைவு எல்லாமே அவரது பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது என்னுடைய ரூட்ஸ்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரூட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே மைக்கேல் ஜாக்சனும் சரி இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ என்னால் இது பண்ண முடியும் அப்படின்றதான் என்னுடைய காலிங் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு. முன்னோர்களுடைய பாவம் மட்டும் கிடையாது, அவங்க செய்த புண்ணியமும் உங்களுக்கு வரும். அவங்களுடைய டேலண்ட்டு, திறமை, அவங்களுடைய நாலேஜு, அவங்க ஒரு விஷயத்தை யோசிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அது வந்ததுக்கு அந்த டேலண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி தானே நீங்கள் இப்போ நல்லா இருக்கிறீங்க. அதனால அதுக்கு நம்ம நன்றியும் சொல்லணும். அவங்க செய்த பாவத்தினுடைய விளைவுகள்லாம் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு, அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு நாம் வந்து மன்னிப்பும் அவங்களிடம் கேட்கணும். ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் வேணும் அப்படின்னு சொல்லி நாம் கேட்கணும்.
இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா நாம் நிறைய தான தர்மங்களை செய்யணும். அது எல்லாமே நம்மளுடைய பித்ருக்களுக்கு போய் சேரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு அந்த நாளில் தான தர்மங்கள் செய்யணும். அவங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க வயசானவங்கன்னா அவங்க காலில் செருப்பு இல்லைன்னா செருப்பு வாங்கி கொடுக்கணும். இல்லை வெயிலில் ரொம்ப இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கலாம். இல்லை அவங்க கையில் நிறைய நகம்லாம் இருக்குன்னா நீங்கள் நெயில் கட்டர் வாங்கி கொடுக்கலாம். என்ன தேவையோ, இல்லை தேங்காய் எண்ணெய் கூட பூச முடியாமல் தலை அப்படி ஒரு கோலத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். என்ன நீங்க வாங்கி கொடுத்தாலும் சரி, அந்த நாள்ல போய் நீங்க வயசானவங்களுக்கு ஏதாவது சேவை செஞ்சீங்கன்னாலும் சரி, உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமா உங்களுக்கும் உங்க சந்ததியினருக்கும் கிடைக்கும். நீங்க அனுபவிக்கிற ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா, அது உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் உங்க பிள்ளைகளுக்கு போகக்கூடாது அப்படின்னாக்கா நீங்க அந்த நாளை சரியா பயன்படுத்தணும். அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜீவராசிகள்னு சொல்லக்கூடிய விலங்குகளுக்கு எல்லாமே நாம் நம்ம கையால் உணவளிக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா பசுமாடு, காகம், நாய் இவங்க 3 பேருக்கும் கண்டிப்பாக உணவளிக்கணும். இதை தாண்டி பூனை, எறும்பு இது எல்லாத்துக்கும் உணவளிக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் முக்கியமாக இந்த 3 ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுவினுடைய உடம்புல 30 முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா யமனும் இருக்கிறாரு. யமன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இறந்தவங்களெல்லாம் அவங்களுடைய ஆன்மாவை கொண்டுட்டு போகக்கூடியவர், பித்ருலோகத்துடைய அதிபதி அவர் தான். நாம் எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் யமன் கிட்ட தான் போவோம். அதனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் ஆத்மா எந்த ஒரு துன்புறுத்தலையும் அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக நாம் அந்த நாளில் பசுக்களுக்கு உணவளிக்கும் போது அது அவர் மூலமா நம்மளுடைய முன்னோர்களையும் போய் சேரும். அடுத்தது காகம்ன்றதே காலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களோட சம்மந்தப்பட்டது தான். அவங்க அந்த ரூபத்தில் தான் வருவாங்க அப்படின்றது தொடர் நம்பிக்கை. காலங்காலமாக, இன்னைக்கு நேற்று கிடையாது, 400-500 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பழக்கம் என்னன்னா, காகத்துக்கு உணவளிக்கிறது நம்மளுடைய முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படின்றது. நாய்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யமதர்மனுடைய அந்த வாசல் இருக்கு இல்லையா, அதில் 2 நாய்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நாய்களுக்கு யமன் வரப்போகிறது தெரியும். யாராவது இறக்க போகிறாங்கன்னா அவங்க அழுவாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. அதனால அந்த நாளில் நாய்களுக்கு உணவளிக்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மாவை சாந்தி அடைய செய்யும். அந்த நாளில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் தானம் முக்கியமாக செய்யணும். நாம் திதி கொடுக்குறோம் இல்லையா, தர்ப்பணம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எள்ளை வச்சு தண்ணியை இறைப்பாங்க. அந்த நாளில் முன்னோர்களுக்கு முக்கியமாக சாப்பாடை விட தண்ணி தான் கிடைக்காது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த நாளில் பறவைகள், விலங்குகள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வெயிலில் வேலை செய்கிறவங்கன்ட்டு எல்லாருக்கும் தண்ணீர், கரும்பு ஜூஸ், மோர், என்னென்னலாம் உங்களால் முடியுமோ, என்னென்ன ஜூஸ் எல்லாம் உங்கள் வசதிக்கேற்ப வாங்கி தர முடியுமோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா வயசானவங்களுக்கும் வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அந்த நாளில் தண்ணி வைக்கணும். அந்த தண்ணியில் நீங்கள் கொஞ்சம் உதியையும் சேர்த்துக்கலாம். இப்போ பறவைகளுக்கெல்லாம் பவுலில் தண்ணி வைக்கிறீங்க, வாசலில் பசுமாடுக்கு தண்ணி வைக்கிறீங்கன்னாக்கா அதில் கொஞ்சம் உதி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. இது பாபா பக்தர்கள் பல பேர் பண்ணக்கூடிய விஷயம். என்னன்னாக்கா அந்த முன்னோர்கள் உலகத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய நம்ம உலகத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷனில் இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா தான். அவருடைய ஆசிர்வாதம் இருந்தாலே போதும், உங்களுக்கு அவங்க எல்லாருடைய ஆசிர்வாதமும் கிடைச்ச மாதிரி. நீங்க அந்த உதியை சேர்த்து வைத்த தண்ணீரை ஒரு பசுமாடோ இல்லை காகமோ அருந்தும் போது உங்களுடைய முன்னோர்கள் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை தினத்துல செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டீயை தானம் பண்றது. நம்மளுடைய பெரும்பாலான குடும்பங்கள்லையும் சரி, நம்மளுடைய அப்பா, தாத்தா, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விரும்பி குடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டீ. ஏன்னா அவங்க பல வருஷமாக அதை குடிச்சிட்டு இருப்பாங்க. காலையில் எழுந்த உடனே நிறைய குடும்பங்களில் டீ கடை வாசலுக்கு போயிட்டு டீ குடிக்கிற அப்பாங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டீ பழக்கம் நிறைய குடும்பங்களில் நிறைய பேருக்கு 3/4 பேருக்கே அந்த டீ பழக்கம் இருக்குது. அந்த நாளில், அமாவாசை நாளில் நீங்கள் காலையிலேயே வயசானவங்களுக்கு, அவங்க எப்படியும் காசு கொடுத்து தான் வாங்குவாங்க இல்லையா டீலாம், நீங்களே அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றது. ஒருத்தருக்கோ 4 பேருக்கோ 5 பேருக்கோ 10 பேருக்கோ உங்கள் வசதிக்கேற்ப டீயை நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் வயசானவங்களுக்கு அந்த டீயை வாங்கி கொடுக்கறது உங்கள் முன்னோர்களுக்கு நேரடியாக போய் சேரும். எங்கள் அப்பாவுக்குலாம் இந்த டீ பழக்கம் இருக்குது. காலையில் குடிச்சிட்டு தான் வேலைக்கு போவார். அதனால அந்த நாளில் நீங்கள் டீயை தானம் செய்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. இதுவும் உங்கள் முன்னோர்களுடைய ஆத்மாவுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும்.
ஜோதிட ரீதியா இந்த டீயை பார்த்தீங்கன்னா ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுனாலே வந்து முன்னோர்கள், ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த நாளில் டீ குடிக்கிறது வந்து ரொம்ப வலிமையான உங்களுடைய பித்ருதோஷத்தை வந்து சரி பண்ணும். எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா ஃபோட்டோலாம் இல்லை எங்கள் அப்பா ஃபோட்டோ இல்லை எங்கள் ஆயா ஃபோட்டோ இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, பாபாவுடைய படம் இருக்குது, சிலை இருக்குது, உங்கள் வீட்டில் எது இருக்கோ இதில் அதை வச்சு அவரை வந்து உங்களுடைய முன்னோராக நினச்சி, உங்களுடைய அப்பாவாக நினச்சி நீங்கள் வந்து வழிபடலாம், தாராளமாக வழிபடலாம். அது டைரக்டா உங்களுடைய முன்னோர்களுக்கு போய் சேரும். இன்னொன்று, வடை பாயாசத்தோட சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்கள் அந்த நாளில் செய்யக்கூடியது, நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவை வழிபட்டாலும் சரி, பாபாவுக்கும் ஒரு இலை போட்டு அவருக்கு எல்லாத்தையும் படைச்சிங்கன்னாக்கா அதுவும் வந்து நேரடியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து போய் சேரும். இந்த அமாவாசை மற்றும் வந்து பித்ருபட்சம்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் வரக்கூடிய அந்த 15 நாளும் நீங்கள் வந்து நிறைய தான தர்மங்கள், முக்கியமாக வந்து சாப்பாடும் தண்ணியும் நிறைய பேருக்கு கொடுக்கணும். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் வந்து ஏதாவது ஒரு நாயோ இல்லை பூனையோ இல்லை பசுமாடோ இல்லை வயசானவங்க யாராவது வந்து யாசகம் கேட்குறாங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் கையால் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உங்கள் கையால் நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாடை வந்து கொடுக்கலாம். அவங்கள அடித்து விரட்டுறதோ இல்லை துன்புறுத்துறதோ எதுவும் வந்து செய்யக்கூடாது அந்த நாளில். பாபா அடிக்கடி என்ன சொல்வாரான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்மாக்கள் அலையாமல் இருக்கவும் அவர்கள் அமைதி பெறவும் அந்த நாளில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. முக்தி கிடைக்காம, மோட்சம் கிடைக்காம இறந்தவங்க அந்த சூசைட் பண்ணிட்டுலாம் இறக்குறாங்க இல்லையா, அவங்களுடைய ஆத்மாலாம் சாந்தியே அடையாது. அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரோட இருக்கக்கூடிய நீங்கள் தான் வந்து அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். இப்போ சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து எல்லாரும் கண்டிப்பாக அந்த நாளில் வந்து பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபாவுடைய சச்சரித பாராயணத்தினுடைய சக்தி என்ன அப்படின்றத வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் பார்த்துருப்போம். எதுக்காக அதை படிக்கணும், அதை படிக்கிறதால என்ன பலன், பாபா வந்து அதை படிக்கிறவங்க கூட எப்படி பேசுகிறாரு, எப்படி கனெக்ட் ஆகுறாரு. நேற்று கூட அதை பாராயணம் பண்ணவங்க வீட்டில் வந்து காலி காயின் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த அமாவாசை நாட்கள்லையும் பித்ருபட்ச நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா சச்சரிதத்தில் வரக்கூடிய 31வது அத்தியாயம் விஜயதசமி, பாபா மகா சமாதி அடைந்தது, அவர் இறந்திருப்பார் இல்லையா, அந்த சாப்டரை வந்து நாம் பாபா முன்னாடி படிக்கணும். பாபாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மாவை சாந்தி அடைய செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இதை நீங்கள் அவர் முன்னாடி படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருடைய ஆத்மாவும் சாந்தி அடையும். சென்னை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய பாபா கோவில் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பிரபலமான பிரசித்தி பெற்ற ஒரு பாபா கோவில். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நரசிம்ம சுவாமிஜி இருக்காரு. அவருடைய சமாதி வந்து அங்கே இருக்கு. அவர் யாரு அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அதையும் நீங்க பாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பாபாவுடைய புகழை வந்து பரப்புனவர். அவருடைய புக்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாபா ஒரு மகா புருஷராக தனது பக்தர்களின் முன்னோர்களுக்கு எப்படி முக்தி அளித்தார் அப்படின்றத அந்த புக்கில் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த புக்கை வாங்கி படிக்க முடிஞ்சவங்க படிங்க. பாபாவிடம் சரணடைந்தால் ஒருவருடைய 7 தலைமுறை முன்னோர்களும் நற்கதி அடைவார்கள் அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது இப்போ நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி 7 தலைமுறை இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடைஞ்சு முக்தி கிடைக்கும் அப்படின்றத வந்து பிவி நரசிம்ம சுவாமிஜி அவருடைய புக்கில் வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாபா கிட்ட எங்களுடைய முன்னோர்கள் ஆன்மாலாம் சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிந்த பாபா மந்திரங்களை நீங்கள் சொல்லலாம். 108 முறை சொல்லலாம், இல்லை 108 முறை எழுதலாம், இல்லை ஓம் சாய்ராம் அது மட்டும்தான் எனக்கு தெரியும்னாக்கா அதை கூட நீங்கள் 108 முறை சொல்லலாம். அவங்க ஆன்மாக்கெல்லாம் நீங்கள் தான் பாபா சாந்தி கொடுக்கணும், அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதற்கான மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட வேண்டிக்கணும். அடிக்கடி பாபா பார்த்தீங்கன்னா ருணானுபந்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாராம். இந்த ருணானுபந்தம் அப்படின்னாக்கா கர்ம வினை தொடர்பு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அப்படின்றதையும் பாபா சொல்லியிருக்கிறாரு. இப்போ நாம வந்து இந்த குடும்பத்தில் பிறக்கணும், இந்த நபருக்கு நாம வந்து இப்போ நம்மளுக்கு அப்பா இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து நாம் பிறக்கணும், இந்த முன்னோர்கள் வழியில் நாம் பிறக்கணும் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கர்ம வினை தொடர்பால் நிகழக்கூடிய விஷயம். இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து சண்டை போடுறாரு, நம்மளை பார்த்தாலே வந்து கோபம் வருது, இல்லை சில பேருக்கு வந்து நம்ம மேலே ஜாஸ்தியாக அன்பு வருது அப்படின்லாம் வச்சுக்கோங்களேன். அது இன்னைக்கு வந்து வந்த தொடர்பு கிடையாது. இது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் விட்டுட்டு போனது. அதனால தான் இப்போ நம்மளுக்கும் அந்த நபருக்கும் பிரச்சனை நடக்கிறதும் சரி, நம்ம வாழ்க்கையில் அவங்க வர்றதும் சரி, இது எல்லாமே ஜென்ம தொடர்பு, முன்னோர்கள் வந்து விட்டுட்டு போன ஒரு விஷயம். அதை நாம் இங்கே அனுபவிக்கிறோம் அப்படின்றத பாபா சொல்லியிருக்கிறாரு. இந்த அமாவாசை நாள் அப்படின்றது
உங்களுடைய ஆன்மாவுக்கும் நீங்க கடன் தீர்க்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்றத பாபா சொல்லியிருக்கிறாரு. பாபா என்ன சொல்வாரான்னு பார்த்தீங்கன்னா, யாரும் யாரிடமும் காரணமின்றி வருவதில்லை. இந்த குடும்பத்தில் நீங்கள் பிறக்கணும், இந்த நபருக்கு நீங்கள் பிறக்கணும், இந்த முன்னோர்கள் வழியில் நீங்கள் வரணும் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு தான தர்மங்கள் மூலமாக நீங்கள் உங்களுக்கே உங்களுடைய கடனை தீர்த்துக்கக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாள். உங்களுடைய பழைய கடன்களை டெபிட்டை அடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அமாவாசை நாள் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. நீங்க அந்த நாள்ல செய்யக்கூடிய தான தர்மங்கள், மற்றவங்களுக்கு உணவளிக்கிறது பார்த்தீங்கன்னா பாபா என்ன சொல்றாருன்னா, அதை ஒரு கடனை திருப்பி கொடுக்கும் செயலாகவே பார்க்கிறார். ஒரு கடனை நீங்க திருப்பி கொடுக்குற மாதிரி இது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் ரகசியமாவே நீக்கும். இது செய்யறதால என்ன நடந்துற போகுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இது நிறைய தடைகளையும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்யும் அப்படின்றத பாபா சொல்லியிருக்கிறாரு. பல பாபா பக்தர்கள் வட இந்தியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பௌர்ணமியை விட அமாவாசைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. அந்த நாளில் இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிரபலமான கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. அமாவாசையில் நீங்கள் இரவு நேரத்தில் அங்கே கிரிவலம் பண்ணிவிட்டு அதிகாலையில் அங்கே சிரார்த்தம் கொடுக்கறதும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய முன்னோர்கள் ஆன்மாவை முழுமையாக சாந்தி அடைய செய்யும். 7 தலைமுறை முன்னோர்களும் பார்த்தீங்கன்னா முக்தி அடைவாங்க. பௌர்ணமி அன்னைக்கும் சரி, வியாழக்கிழமையிலையும் சரி பாபா கோவிலில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான கூட்டம் இருக்கும். இந்த அமாவாசை நாளுக்கும் பாபா மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. அதனால அந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாபா கோவிலுக்கு போய் அவங்களுடைய முன்னோர்களுக்காக நீங்கள் நன்றி தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா மன்னிப்பும் கேட்கணும். இதை 2ஐயும் செஞ்சு பாபாவுடைய ஆசீர்வாதத்தை அன்னைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா உங்களுடைய 7 தலைமுறை முன்னோர்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடையும். ஏன்னா பாபா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர் தோற்றத்தில் இருக்கிறாரு. நம்மளுடைய முன்னோர்களும் அப்படி இருந்து தான் இறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி பாபா கோவிலில் பார்த்தீங்கன்னா அவருடைய பாதத்தை வச்சிருப்பாங்க. அந்த பாதத்தில் நீங்கள் விழுந்து வணங்கும் போது அவருடைய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிதுனாலே அந்த நாளில் உங்களுடைய முன்னோர்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. இதை நீங்கள் செய்கிறதன் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும். அந்த நாளில் பாபா கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் நிறைய பேருக்கு அந்த நாளில் தான தர்மங்கள் செய்யுங்க. அந்த நாளில் நீங்கள் பாபா முன்னாடி அமர்ந்து தியானம் கூட செய்யலாம். உங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்றத அதை செய்யும் போதும் அவர்களுக்கு சாந்தி கிடைக்கும். இந்த பித்ருபட்சம் அமாவாசை அப்படின்றது தானம், தர்மம், தவம் மற்றும் வழிபாட்டிற்கான ஒரு மிக முக்கியமான காலம். அந்த நாளில் நம்ம முன்னோர்கள் எல்லாருக்கும் நாம் நன்றியை தெரிவிக்கணும். அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்றத நாம் வேண்டிக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்லி இருக்கிறாரு. இப்போ இந்த வீடியோ அமாவாசையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய தான தர்மங்களையும், தண்ணீர் தானம், டீ தானம், இது எல்லாத்தையுமே அந்த நாளில் செய்யுங்க. அதே மாதிரி அந்த நாளில் உங்கள் அப்பா விரும்பி சாப்பிட்ட உணவு, உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவோ இல்லை ஒரு விஷயத்தையோ நீங்கள் பண்ணும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காயில் செஞ்ச ஃபுட்டெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்களுடைய தந்தைக்கு இல்லை உங்களுடைய தாத்தாவுக்கு ஏதாவது உணவுப் பொருட்கள் ரொம்ப பிடிக்கும்னா அதை நீங்கள் ஒருத்தருக்கோ இல்லை எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்கள் அதை வாங்கி தானமாக கொடுக்கலாம். அப்பவும் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சு உங்களை ஆசீர்வதிக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக பாபா நிகழ்த்தின வேற ஒரு லீலை இல்லை அவருடைய டீச்சிங் ஏதாவது இருந்தால் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.